அருந்ததிர் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டு 3 தனி உள் இடஒதுக்கீடு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அருந்ததிர் சமூகத்துக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கிய முதல் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தெரிஞ்சுக்கிட்டு என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு, எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நாங்க ஏடிஎம்கேக்கு போக முடியும்? நீங்க சொல்லுங்க, ஏடிஎம்கே வழிநடத்த எடப்பாடி பழனிசாமி தகுதியானவர்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. தமிழ் புலிகள் கட்சி ஏடிஎம்கே ஆதரவு. சினிமாலேயே உங்களுக்கு புரிதல் நான் சொல்ல வரேன். நீங்க அரசியல் எல்லாம் புரிதல் வேற. சினிமாலேயே இன்னும் விஜய்க்கு அவர்களுக்கு இன்னும் புரிதல் வரவில்லைன்னு நான் சொல்றேன். சினிமாவிலே புரட்சியை உண்டு பண்ண முடியாத விஜய் எப்படி அரசியல் உண்டுபடுத்த முடியும்? முடியாது. 2016 நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க. கோவை மாவட்டத்துல நடூர்னு ஒரு பகுதி, தீண்டாமைச்சுவர் ஒரு 17 அடி கட்டிட்டாங்க. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. மழை கொட்டும் போது அந்த 17 அடி சுவரும் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்ததுல 17 பிஞ்சு குழந்தைங்க போது இறந்து போனாங்க. அப்ப கூட ஒரு கண்டன அறிக்கை விடலையே. அப்ப அவர் எங்க இருந்தாருன்னா ஏதாவது ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. 17 போனாலும் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. சினிமால நம்ம எப்படி முன்னேறணும் அந்த ரீதியா தான் அவருடைய மைண்ட் தாட் இருக்குமே தவிர மக்களை பத்தியோ கலை யதார்த்தத்தை பத்தியோ நடிகர் விஜய் அவர்களுக்கு சுத்தமா தெரியும். இப்போ நீங்க பல்வேறு சமுதாயத்தை பத்தி பேசிட்டு வரீங்க. மெயினா ஒரு அருந்ததியர் சமுதாயம் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்டிருக்காங்க இந்த தென் மாநிலங்கள்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆண்ட கட்சி திமுக இருக்கட்டும், ஆளும் கட்சி திமுக இருக்கட்டும், ஆல்ரெடி ஆண்ட கட்சி அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சி வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்ப தமிழ் புலிகள் பார்ட்டியை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் டிஎம்கே அலைன்ஸ்ல தான் இருக்கும். நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். தமிழ் புலிகள் கட்சி வந்து தொடங்கின காலத்துல நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கடந்த 2 தேர்தலில் நாங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். ஏன் சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களுடைய சமூக நீதி கருத்துக்கள், அருந்ததிர் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டு 3 தனி உள் இடஒதுக்கீடு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அருந்ததிர் சமூகத்துக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கிய முதல் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த 3% இடஒதுக்கீடு எத்தனையோ அருந்ததிர் குழந்தைகளை மருத்துவராக்கி இருக்கிறது. இன்னைக்கு நிறைய மருத்துவர் இருக்காங்க, இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அந்த 3% உள் இடஒதுக்கீடு. அந்த உள் இடஒதுக்கீடுனாலதான் இன்னைக்கு அருந்ததிர் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய நிறைய பீப்புள்ஸ் இன்னைக்கு அவங்கவுங்க ஹை போஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்திற்காக தமிழ் புலிகள் கட்சி கலைஞரை ஆதரிச்சோம். நாங்க டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்தோம். அதை தொடர்ந்து டிஎம்கே வந்து சமூக நீதி கருத்துக்களாக இருக்கட்டும், தந்தை பெரியார், அம்பேத்கர் போன்ற சமூக நீதி தலைவர்களை முன்னிறுத்துவதாக நாங்க எப்படி ஏடிஎம்கே போய் அப்ரோச் பண்ண முடியும்? ஏடிஎம்கேக்கு என்ன தெரியும்? எடப்பாடி பழனிசாமி தான் நாங்க பார்க்கணும். விடிய எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறதா நாங்க பார்க்க முடியும். ஏடிஎம்கே கிட்ட நாங்க என்ன நாங்க போய் கேட்க முடியும்? ஏடிஎம்கே கிட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு? எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நாங்க ஏடிஎம்கேக்கு போக முடியும்? நீங்க சொல்லுங்க, ஏடிஎம்கே வழிநடத்த எடப்பாடி பழனிசாமி தகுதியானவர்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. தமிழ் புலிகள் கட்சி ஏடிஎம்கே ஆதரிக்கும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதி ஆட்சியமும் வரலாற்று தலைவர்களையும் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு வருது. அதனால நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், முற்று முழுவதுமாக ஆதரிக்கிறோம். அடுத்த தேர்தலையும் தமிழ் புலிகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிக்கும். இப்போ புதுசா ஒரு பார்ட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது. நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம். இப்போ இதே மாதிரி உங்க சமுதாயத்துக்கு அவர் ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவா, உங்களுக்கு பாசிட்டிவா ஏதாச்சும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலோ இது பண்ணாலோ உங்களோட ஆதரவு வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்களா? ஏன் இதை நான் கேட்கறேன்னா, திமுகவோட கொள்கைக்கும் தாவேக்காவோட கொள்கைக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. இவங்களும் சமூக நீதி தான் சொல்றாங்க, அவங்களும் சமூக நீதி தான் சொல்றாங்க. இவரும் பெரியார் தான் சொல்றாரு, அவரும் பெரியார் தான் சொல்றாரு. அப்போ உங்களோட நிலைப்பாடும் உங்களோட ஆதரவும் யாருக்கு போகும்? அதாவது முதல்ல நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு தமிழ் புலிகள் கட்சியோட வாழ்த்து. ஆனால் நடிகர் விஜய் கடந்த கால, அதாவது இப்ப நான் அவங்கள பத்தி சொல்லும்போது முதல்ல என்ன பார்க்கணும், நீங்க வந்து விஜய் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டில் எதுவுமே சரியில்லை, தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே உருப்படலை, எதுவுமே சிஸ்டமே சரியில்லைங்கிறாரு. இத்தனை வருஷமா எங்க போனார் நடிகர் விஜய்? இந்த மண்ணில் தான் சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு எஸ்டி சமூகத்தினுடைய ஒரு பையன், இளவரசன்கிற ஒரு பையன், தருமபுரி மாவட்டத்தில் இளவரசன்கிற ஒரு பையன், அந்த பையன் வேற சமூகத்து பொண்ணை
காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அவனை தண்டவாளத்துல நாய் மாதிரி வெட்டி போட்டாங்க. பார்த்துருப்பீங்க. எனக்கு இது திவ்யா இளவரசன் கேஸ் நடிச்சாலே வந்துடும். ஆமா ஆமா. அந்த கேஸ்ல நாயை வெட்டி போட்ட மாதிரி ஒரு ரயில் தண்டவாளத்துல அவனுடைய தலை கிடந்துச்சு. அதை கேட்க துப்புள்ளாத இந்த விஜய், அதை எதிர்த்து குரல் கொடுக்க தெரியாத இந்த விஜய், இவர் எப்படி என் மக்களுக்கு பாதுகாவலா இருப்பாரு? என்னை போன்ற இளைஞர்களுக்கு அவர் எப்படி ரோல் மாடலா இருக்க முடியும்? என்னுடைய அழுகையை துடைக்காதவன் எனக்கு எப்படி தலைவனாக இருக்க முடியும்? நான் அழுகிற போது, நான் சோர்ந்து இருக்கிற பொழுது என் பக்கத்தில் அமராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் எப்படி எனக்கான தலைவராக இருக்க முடியும்? நடிகர் விஜய் கிட்ட என்ன கோட்பாடு இருக்கிறது? சாதி ஒழிப்பு இருக்கா? அல்லது தத்துவார்த்த ரீதியான கோட்பாடு இருக்கா? அம்பேத்கர் பெரியாரை முழுசா படிச்சிருக்காரா? அல்லது அம்பேத்கர் சொல்லக்கூடிய கருத்துக்கள உடன்பாடு இருக்கா? அல்லது இங்க இருக்கக்கூடிய பெரியாருடைய கருத்துக்கள்ல என்ன அவருக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிறேன், ஓப்பனாவே கேட்கிறேன். அரசியல்ல வரீங்க, ரைட்டு. அரசியலுங்கிறது இப்ப என்ன சொல்றது, இப்ப எங்களை மாதிரி இயக்கம் 17 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு இந்த களத்துல. எதையுமே எதிர்பார்க்காம 17 வருஷம் எங்களுடைய கட்சிக்காரங்க நிறைய பேர் ஜெயில இருந்திருக்காங்க. இந்த சமுதாய விடுதலைக்காக, இந்த பாமர மக்களுடைய விடுதலைக்காக நிறைய பேர் ஜெயில சிறைவாசம் கழிச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த வரலாறாவது விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. வர வேண்டியது யாரையாவது ஒரு பார்க்க வேண்டியது. இது அரசியல் சினிமா கிடையாது. அரசியலுங்கிற தலைமை வேற, அரசியல் வேற, சினிமா வேற. நடிகர் விஜய்க்கு என்ன எனக்கு புரியவே இல்லை. விஜய் அதாவது விஜய் வரட்டும், நாங்க வேணா சொல்லலாம். ஆனா விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ டிஎம்கே நீங்க குற்றம் சாட்டுறீங்க. அதற்கு முன்னாடி நாம எந்த லெவல்ல இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நடிகர் விஜய் தமிழகத்திற்கு செஞ்சது என்ன? நடிகர் விஜய் சாதி ஒழிப்பு களத்திற்கு செஞ்சது என்ன? என்னைக்காவது ஒரு நாள் அவர் சேரி மக்களை பார்த்திருக்காரா? என்னைக்காவது ஒரு வாட்டி அவர் சேரி மக்களை பார்த்திருக்காரா? அவருடைய படத்துல நீங்க நல்லா பாருங்க, கேமியோ ரோல்ஸாக இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது ஒரு கைலி கட்டிட்டு ஒரு அவலட்சணமா ஒரு கேரக்டரை நீங்க சேரிக்காரனா காமிச்சிருப்பீங்க. உனக்கு என்ன புரிதல் இருக்கு சேரிக்காரனை பத்தி? உனக்கு என்ன புரிதல் இருக்கு? நீ படத்திலே அவனை அவலட்சணமா காட்டுற, அவனை ஒரு ரவுடியா காட்டுற, அவனை ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவனா காட்டுற. நீ எப்படி இந்த மக்களுடைய விடுதலையை பேசுவ? உனக்கு அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சா நீ எப்படி காட்ட போற? தவறு இல்லையா அது? உன்னுடைய சகோதரன் தானே அவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க வட சென்னைக்காரன் தான் நிறைய பேர் குற்றம் செய்யறாங்கிறீங்க. இன்னைக்கு அதே வட சென்னையில தான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் ஒருத்தர், வியாசை தோழர்கள், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வியாசை தோழர்கள் அவங்க அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை பூரா படிக்க வைக்கிறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு வேணுமான அந்த உபகரணங்களை கொடுக்குறாங்க. இன்னைக்கு அந்த ஏரியாவே ஜெனரேஷனே மாறிடுச்சு, காலம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த காலத்துல போய் நீங்க சினிமாலேயே உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நீங்க அரசியல் எல்லாம் புரிதல் வேற, சினிமாலேயே இன்னும் விஜய்க்கு அவர்களுக்கு இன்னும் புரிதல் வரவில்லைன்னு நான் சொல்றேன். சினிமாவிலே புரட்சியை உண்டு பண்ண முடியாத விஜய் எப்படி அரசியல்ல உண்டுபடுத்த முடியாது. நீங்க சொல்ற விஷயத்தான் அவரும் சொல்றாரு, முன்னுணைக்கிறாரு. அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், இங்க யாருக்குமே ஈக்குவலா எதுவுமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லாருமே கிடைக்கட்டும், எல்லாமே கிடைக்கட்டும். நம்ம என்ன கேட்கிறோம், ஏன் இந்த வாய்ஸ்லெஸ் பீப்புள் பாதிக்கப்படுகிற பொழுது மட்டும் இந்த விஜய் வரமாற்றான்னு தான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு 2016 நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்க, கோவை மாவட்டத்துல நடூர்னு ஒரு பகுதி. அந்த கோவை மாவட்டம் நடூருங்கிற பகுதியில தீண்டாமை சுவர் ஒரு 17 அடி, அந்த சுவரை பார்த்தீங்கன்னா 17 அடி கட்டிட்டாங்க. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. மழை கொட்டும் போது அந்த 17 அடி சுவரும் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்ததுல 17 பிஞ்சு குழந்தைங்க முதல் இறந்து போனாங்க. 17 பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அந்த கல் சுவர் அதை கொட்டுனா மண்டலாம் எல்லாம் நசுங்கிருச்சு. 17 உயிர், அருந்தீர் சமூகத்தோட உயிர். அந்த பாடி எங்க போட்டிருந்தாங்க தெரியுமா? அந்த பாடியை கொட்டுற மலையில அப்படியே அந்த நாயெல்லாம் செத்து போனா போடுவாங்க தெரியுமா, கொட்டுற மலையில போஸ்ட்மார்ட்டத்துக்கு உள்ள கூட கொண்டு போகாம 17 பணத்தையும் அந்த கொட்டுற மலையில நாய் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த 17 பணங்களையும் அப்படி பார்க்கும்போது, உங்களுடைய உறவுக்காரர்களை அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? அந்த 17 பணத்தையும் அந்த மலையில அப்படி போடும்போது, அந்த 17 பணத்தை பார்க்க வராத விஜய் எப்படி எனக்கான தலைவனா இருக்க முடியும்? என்னோட சொந்தக்காரன் இறந்துட்டான், உனக்கு ஓட்டுப்படக்கூடிய மக்கள் நீ சொல்ற அவர் இறந்துட்டாங்க. அப்ப நீங்க பார்க்க வரணுமா இல்லையா? அந்த மக்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்ல வரணுமா இல்லையா? ஆனா அதே இடத்துல அந்த 17 பாடியவும் ஒரு முறையா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த 17 பாடியவும் ஒரு நிவாரண தொகை வழங்கும் சொல்லி போராடினார் எங்களுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன். ஆனா அவரை அந்த வீடியோ கூட நீங்க பார்த்தா தெரியும், கிட்டத்தட்ட காவல்துறை ரவுடி இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போனாங்க.
காலர்லாம் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரவுடி இழுத்துட்டு போன மாதிரி இழுத்துட்டு போனாங்க. அப்ப கூட ஒரு கண்டன அறிக்கை விடலையே. ஏன் இதெல்லாம் தப்பு? 17 அப்ப அவர் எங்க இருந்தாருன்னா ஏதாவது ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. அவர் 17 போனாலாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. அவருக்கு வந்து சினிமாவில் நம்ம எப்படி முன்னேறணும் அந்த ரீதியாக தான் அவருடைய மைண்ட் தாட் இருக்குமே தவிர மக்களை பற்றியோ கலை யதார்த்தத்தை பற்றியோ நடிகர் விஜய் அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது. எல்லாத்துக்குமே ஒரு மாற்று இருக்குங்க. இப்போ நீங்கள் எல்லா தேர்தலும் எடுத்துக்கோங்க, எல்லா தேர்தலையுமே ஒரு மாற்று உண்டாகும். அந்த எல்லா மாற்றுமே 2 தேர்தலில் காணாமல் போகும். இன்னைக்கு சரத்குமாரை பாருங்க, சரத்குமாரோட நிலைமை என்ன? பிஜேபிக்கு போயிட்டாரு. இன்னும் நிறைய நடிகர் எடுத்துக்கோங்க, பாக்கியராஜ் கூட கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, அவரும் பிஜேபிக்கு தான் போயிட்டாரு. ஆக இன்னைக்கு மாட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லாமே சீமான் உட்பட மாட்டுன்னு அவராகவே சொல்லிட்டு இருக்காரு. அவர் உட்பட இன்னைக்கு பிஜேபி முழுங்கிருச்சு. அது மாதிரி விஜய் என்னைக்காவது ஒரு நாள் பிஜேபி உள்ள முழுங்கும். அவருடைய ஆட்டம் அந்த ரெண்டு தேர்தல் தான். அதுக்கப்புறம் அவருடைய அந்த சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு முழுக்க முழுக்க வலதுசாரியா மாறிடும். இப்ப இடதுசாரி மாதிரி மக்களுக்குள்ள வர்றாரு, இடதுசாரியா வந்து அடுத்து வலதுசாரியா மாறிடுவார். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் ஒருபோதும் விஜய் ஏற்க முடியாது. விஜய் எங்களுக்கான தலைவர் அல்ல. எங்களுடைய தலைவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவர் தான் நாங்க சொல்லுவோம். என்னை போன்ற இளைஞர்களுமே இன்னைக்கு இந்த சமுதாயம் வந்து விழிப்படைஞ்சிடுச்சு. யார் வேணாலும் வந்து ஏமாத்திட்டோ அல்லது யார் வேணாலும் வந்து வன்கொடுமை செஞ்சுட்டோ, யார் வேணாலும் வந்து இன்னும் நீங்களாம் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, இன்னும் வில்லேஜஸ்ல பெண்களை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடந்துட்டு இருக்கு. வில்லேஜஸ்ல தலித் உமன்ஸை அப்பர் கேஸ்டார் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாம் தலித் உமன்ஸை இன்னும் பாலியல் ரீதியாக தொந்தரவுகள்லாம் இன்னும் இருக்கு. அப்ப இதெல்லாம் தட்டி கேட்கணும்ல. இதெல்லாம் யார் போராடுவா? இதுக்காக நாங்க தான் போராடுறோம். நாங்க தான் அனுதினமும் இன்னும் வர போராடி கொண்டு இருக்கோம். ஆனா எங்களை மாதிரி ஆட்களுடைய ஃபேஸ் எல்லாம் மீடியாவுக்கு இன்னும் தெரியல. நாங்க இன்னும் பேசிட்டே தான் இருக்கோம். எங்களை மாதிரி வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸ்க்கு யாருமே எந்த மீடியாவுமே ஃபோக்கஸ் பண்ணாம 17 வருஷமா இந்த மக்களுக்காக எங்களுடைய உடலையும் எங்களுடைய ஆவியும் இந்த மக்களுக்காக கொடுத்துருக்கோம். அப்ப நாங்க தான் எங்களுடைய மக்களை நாங்க தலைவராகவோ அல்லது எங்களுடைய மக்களை நாங்க தான் பார்த்துக்க முடியும். வேற விஜய் எப்படி வந்து பார்க்க முடியும்? பார்க்க முடியாது.